இனிய வணக்கங்கள். என் பேர் அபர்ணா மணியம். நான் ஒரு 20 வருஷமாக தமிழ் ஆசிரியராக பணிபுரிகிறேன். பள்ளியில் நான் நிறைய குழந்தைங்களை பார்க்கும்பொழுது எழுத்து பிழைகள் தமிழில் அதிகமாக ஏற்படுது. அதுக்கு தமிழ் ரொம்ப எளிய மொழி, ஆனால் அந்த குழந்தைங்க இவ்வளோ பிழையாக எழுதுறதை தவிர்க்கலாமே அப்படின்னு யோசித்து ஒரு ஆன்லைன் வகுப்பு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதில் சில நுணுக்கங்களை நான் சொல்லித்தரப்போகிறேன். தமிழ் ரொம்ப எளிது, அந்த நுணுக்கங்களை நம்ம கடைபிடிச்சோனாலே பிழை இல்லாமல் எழுத முடியும். அதுக்கு முதல்ல இன்னைக்கு நான் ஆரம்பிக்கிறது உங்களுக்கு இந்த ந வேறுபாடு பற்றி தான். ஆக்சுவலாக இந்த 3 நாவையும் எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னு குழந்தைங்க தடுமாற்றுறாங்க நிறைய. இன்னும் பெரியவங்களுக்கே கூட இதில் நிறைய தடுமாற்றங்கள் இருக்குது. அதை எப்படி போக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறிய வழி, இந்த சின்ன சின்ன வழிகளை நம்ம கடைபிடிச்சோம்னாலே பிழை இல்லாமல் எழுத முடியும். இப்போ பாருங்க, இந்த 3 சுழி நாவை என்னன்னு சொல்றோம் அப்படின்னா தன்னகரம் அப்படின்னு சொல்றோம். 2 சுழி நாவை ரன்னகரம் அப்படின்னு சொல்றோம். இந்த நாவை தன்னகரம் அப்படின்னு சொல்றோம். 3 சுழி நாவை தன்னகரம், 2 சுழி நாவை ரன்னகரம், இத தன்னகரம். ஏன்னா டேக்கு அடுத்துதான் ந வரும், அதனால தன்னகரம். ரேக்கு அடுத்துதான் ந வரும், அதனால ரன்னகரம். தக்கு அடுத்துதான் ந வரும், தன்னகரம். எழுத்து வரிசை பார்த்தீங்க அப்படின்னா எழுதும் பொழுது கா ஞா சா அப்படின்னு அப்படியே எழுதிட்டே வரோம். அப்படின்னா ட ந த ந ப ம ய ர ல ப ழ ல ர ந அப்படிதான் கொண்டு வருவோம். அதனால தான் இதை 3 சுழி நாவை தன்னகரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நாவை தன்னகரம் அப்படின்னு சொல்கிறோம். 2 சுழி நாவை ரன்னகரம் அப்படின்னு சொல்கிறோம். இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே நாம் பிழை இல்லாமல் எழுத முடியும். எப்படி? இப்போ இந்த இடத்துல இருக்கு பாருங்களேன், ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு. இங்கே டா வந்திருக்கா, இந்த டாக்கு முன்னாடி என்ன வரணும்னு சொன்னோம்? 3 சுழி நா தான் வரும். ஸோ மண்டபம், மண்டபம். அடுத்து பார்த்தீங்கன்னா டா வரிசை தான். டானா வெறும் டா மட்டும்தான் வருமானா? இல்லை, ட டா டி டி டு டு டவு வரைக்கும் எந்த எழுத்து வந்தாலும் டா வரிசை வந்ததுன்னா அதுக்கு முன்னாடி 3 சுழின்னு தான் வரும். அப்போ டி வந்திருக்கு, அப்போ இங்கே என்ன பண்ணணும்? வண்டி. சரியா? இப்போ இந்த இடத்துக்கு அடுத்த சொல்லுக்கு வாங்க. நன்றி. இங்கே ரா, இந்த ராக்கு அடுத்து என்ன வரும்னு பார்த்தோம்? 2 சுழி நா. அப்போ இங்கே என்ன வரணும்? நன்றி. அடுத்து இங்கே ரு, அதே ரா வரிசை. ஸோ அப்போ அங்கே என்ன வரணும்? இன், என்று. சரியா? இந்த இடத்துல இப்போ நான் தூ கொடுத்துருக்கேன், தா வரிசை. அப்போ தா வந்தால் அதுக்கு முன்னாடி என்ன வரணும்? இந்த தன்னகரம், பந்து. இங்கே ஒரு தூ, அப்போ வந்து. ரொம்ப எளிது. டாக்கு முன்னாடி 3 சுழின்னு தான் வரும், ராக்கு முன்னாடி 2 சுழின்னு தான் வரும், தா வரிசைக்கு முன்னாடி தன்னகரனா தான் வரும். அதை தான் இங்கே சொல்லியிருக்கோம், தன்னகரம், ரன்னகரம், தன்னகரம். இப்போ இதுக்கு சில உதாரணங்களை நான் உங்களுக்கு காட்ட முடியும். இன்னுமே வேணாலும் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ரா வரிசையில் கொண்டு வந்திருக்கேன். அப்போ அங்கே என்ன வரணும்? ரா வரிசைனா 2 சுழியின். ஸோ கன்று. அடுத்து இங்கே தா வரிசை தோ, அப்ப இன், வந்தோம். அடுத்து டா வரிசை, அப்ப அங்க என்ன வரணும்? கண்டம். 3 சுழி இன். அவ்வளவுதாங்க. ரொம்ப எளிதான ஒரு முறை. அந்தந்த எழுத்துக்களுக்கு என்ன அடுத்த எழுத்து என்ன வருதுன்னு பாருங்க. அதுக்கு முன்னாடி என்ன வரணுங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா பிழை இல்லாமல் ரொம்ப எளிதாக நம்மளால் தமிழை எழுத முடியும். அடுத்த ஒரு வகுப்பில்
இன்னும் எளிமையாக எப்படி தமிழை பிழை இல்லாமல் எழுதலாங்கிறத பார்க்கலாம். நானும் தமிழும் தயாராக இருக்கோம். கற்றுக்க நீங்கள் தயாராக இருந்தால் மேற்கொண்டு என்னுடைய வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு என்னுடைய யூடியூப் சேனல்ஸ், இன்ஸ்டாகிராம், வெப்சைட் பேஜ் எல்லாத்துமே கீழே லிங்க்ல இருக்குது, பாருங்கள். நன்றி.